வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் இருந்தாருங்களாம். அந்த பெரியவருக்கு சொந்தம் பந்தம்னு யாருமே கிடையாதுங்களாம். அவர் சாப்பாட்டுக்கு என்ன செய்வார்னா, அவர் இருக்கிற இடத்துலயே உட்காந்துட்டு இருப்பாராம். யார் வீட்லயும் போய் யாசகம் கேட்க மாட்டாருங்களாம். இந்த ஊர் மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்குங்களாம். அவர் இருக்கிற இடத்துல அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்களாம். 3 வேளை சாப்பாடு வந்தா யாருக்காவது தானமாவும் கொடுத்துருவாருங்களாம். அந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவருங்களாம். ஆனா உட்காந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போய் யாசகம் கேட்க மாட்டாருங்க. ஒரு நாள் இந்த பெரியவருக்கு உடம்பு முடியாம போனதுனால அதே இடத்துல இறந்துட்டாருங்களாம். அப்போ ஊர்க்காரர்கள் எல்லாம் கூடி பேசி அதே இடத்துலயே அவரை தகனம் பண்ணிடணும், அவருக்கு சமாதி கட்டிடணும். ஏன்னா அவருக்கு அந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சமான இடம்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சாங்களாம். ஒரு 4 அடி தோண்டின உடனே டக டக டகன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுங்களாம். உடனே எடுத்து பார்த்தா ஒரு பானை இருந்துச்சுங்களாம். வெங்கல பானையா அது. அந்த வெங்கல பானையை திறந்து பார்க்குற நேரத்துல அது உள்ள பொற்காசுகள் நிறைய இருந்துச்சுங்களாம். வைரம் வைடூரியங்கள் இருந்துச்சுங்களாம். இதை பார்த்த ஊர்க்காரர்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா. இதை பார்த்த ஊர் தலைவர் மக்கள் கிட்ட என்ன சொன்னார்னா, அந்த பெரியவர் உட்கார்ந்திருந்த இடத்துலயே இவ்வளோ பொற்காசுகள் வைரம் வைடூரியம் அத்தனையும் இருந்திருக்கு. அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணி என்ன அடியில் இருந்திருக்குன்னு சும்மா அப்படி பார்த்துருந்தா கூட அவரோட வாழ்க்கையே மாறி இருக்கும். இந்த மாதிரி யாசகம் கேட்டு கடைசி காலம் வரைக்கும் இருந்து இறந்திருக்க மாட்டாரு. அவர் 10 பேருக்கு கொடுக்குற மாதிரி இருந்திருப்பாரு. இந்த குட்டி கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மளை சுற்றியே இருக்கோங்க. நம்ம அதை கவனமாக பார்த்தோன்னா நம்ம அதனால் பயனடைவோங்க. அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.